நண்பர்களே, நைட் ஆயிருச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் வேலைக்கு போகணும். இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆகக்கூடிய வீடியோவே ஒன்றும் நான் எடிட் பண்ணல. டெய்லி ஓட்டி 2 மணி நேரம் பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாகி இன்றைக்கி தூங்கிட்டேன்ப்பா. இப்போ கூட பாருங்க, வேர்த்து ஓடுது. இந்த வேர்வையில் தூக்கம் வராது. கொஞ்ச நாளாக சரியாக தூங்காதனால இன்றைக்கி நல்லாவே தூங்கிட்டேன். 6 மணிக்கு தான் அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 7:04க்கு 8 மணிக்கு வேலைக்கு போகணும். குளிச்சுட்டு கிளம்பி வேலைக்கு கிளம்பிட்டேன். மணி 7:32. இன்னும் எப்படி எடிட் பண்ணி வீடியோ ரெடி பண்ணிட்டேன். இதை அப்லோட் பண்ணி அதை ஸ்கெடியூல் பண்ணணும். டேகு, ஹேஷ்டேக்ஸ், தலைப்பு, டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் சரியாக கொடுத்தா தான் வியூஸு போகும். சரி, ஓகே, உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும். ரம்ஜானுக்கு இங்கே வேலை செய்யக்கூடியவங்க கூட வந்துட்டு சேர்ந்து தண்ணி போட்டேன்னு சொன்னால, இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நான் வந்துட்டு தண்ணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி. இங்கே எல்லோரும் டெய்லி கேட்டுட்ருக்காங்கப்பா. எல்லாத்தையும் இல்லை அன்னைக்கு நான் குடிக்க பார்க்கணும் எனக்கு கிடையாது. அன்னைக்கு குடிச்சு தான் உடம்பு முடியாமல் போச்சு. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், குடிச்சா நான் செத்தே போயிடுவேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பொய் சொல்லி வச்சுருக்கேன். டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்ச நாள் ஆகும் மாறுறதுக்கு. அதனால் எல்லாருக்கிட்டே அப்படி தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் குடிக்கிறதில்ல, குடித்தா உயிர் போயிடும் அப்படி சொல்லி. சரி, ஓகே, வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போய் வேலையை பார்ப்போம். வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறதா, யாருக்கு ஃபோன் பேசுகிறது, இன்னும் யாருக்குமே ஃபோன் கூட பேச முடியல. நிறைய ஃபோன் மிஸ்டு கால்ஸ்லாம் வந்திருக்கு. எப்படி பேசுகிறதுக்கு நேரமே இல்லையே. வேலை, உடம்பை ஃபஸ்ட்டு பார்க்கணும். தூங்கணும். இன்றைக்கி தூங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து 2 நாளைக்கு தூக்கம் வராது. அடுத்து இப்போ போய் 12 மணி நேரமா 14 மணி நேரமா சாவட்டியாக வேலை இருக்கும். 20 நிமிஷம் அது போல் எக்ஸ்ட்ரா தான் வேலை போகுது. 14.5 மணி நேரம், 14 மணி நேரம் 25 நிமிஷம் அப்படி தான் வேலை போகுது. சரி, ஓகே, வீடியோ வேறு லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் வந்து கடையில் தண்ணி சாப்பிட்டுட்டு கடையில் தான் உட்காந்துருக்கேன். தலைவன் இறங்கட்டுமே. வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஐஸ் பெட்டி. முரளிதரன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர், முரளிதரன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை மட்டுமே காட்டாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற பிளேஸையும் காட்டுங்க, ப்ளீஸ்னு வேறு போட்டிருக்காரு. அவ்வளவுதான் காட்ட முடியும். இதுக்கு மேலே காட்டினா பிரச்சனை. நான் இருக்கிற இடத்த தேடிட்டு நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத தொந்தரவு. நம்ம வந்திருக்கிறது வேலைக்கு, வேலை பார்ப்போம், நம்மளை பற்றி காமிப்போம். ஓகே, வேலை செய்கிற இடத்துக்கு நம்மளை தேடிட்டு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் பழைய கடையில் இருக்கும்போதுமே நான் 2 வருஷத்துக்கு காட்டவே இல்லை. கடைசி நேரத்தில் தான் காமிச்சேன் நான் எங்கே இருக்கிறேன் என்ன ஏதுன்னு. ஓகே நண்பர்களே, வேலை முடிச்சு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸு ஊற போட்டிருக்கேன். ட்ரெஸ் துவைக்கும் போது அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம். இன்றைக்கி வந்துட்டு 8 மணிக்கு வந்துட்டேன். 8 to 8 12 மணி நேரம் தான் வழக்கமான வேலை நேரம் தான் இன்றைக்கி வேலை செஞ்சது. ஓகே, நம்ம இப்போ ரூமுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி ஓகே தான், கொஞ்சம் உடம்பு இது டயர்டாக இல்லை அதிகமாக. ஆனால் சாப்பிட்டு வேலை தான். என்ன பண்ணுறது, எங்கள் கடையில் வந்துட்டு பாத்ரூம் போகிற சைடில் தான் வந்துட்டு கோரிங், இப்போ ரொட்டி, தண்ணி மாஸ்டர் அந்த சைடெல்லாம். பட் பாத்ரூம் தாண்டி அந்த பக்கம் கிச்சன். அப்போது அந்த பக்கமாக வரக்கூடிய கஸ்டமர்ஸ், அந்த பசங்க சின்ன மலாய்க்கார பசங்க, சின்ன குழந்தைங்க, பசங்க போட கிடையாது, குழந்தைங்க, அவங்கெல்லாம் அந்த வழியாக போகும்போது என்னை பார்த்து ஹாய் அங்கிள்னு சொல்கிறாங்க. அதை எனக்கு எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் ஒரு கடையில். அங்கே வேலை பார்க்கும்போது
அது மாதிரி எதுவுமே அது யாருமே பேசுனது கிடையாது. இங்கே எல்லாருமே மலாய் மக்களாக இப்போ தான் ஃபாரினில் வேலை செய்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே வருது. ஃபுல்லாக மலாய்க்காரங்க, தமிழாலேயே பார்க்க முடிய மாட்டேது. சீனாக்காரங்க, தமிழாளிங்களாம் பார்க்கவே முடியல, எல்லாருமே மலாய்க்காரங்க. அவ்வளோ மேட்ச், அவ்வளோ கூட்டம். தோமியம்லாம் கிடையாது எங்கள் கடையில். ஃபுல்லாக வந்துட்டு மாமா பூரிங் தான். சாவடியாக இருக்கும் நைட்டு. அவ்வளோ கூட்டம், ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரே மாஸ்டர் நம்ம தான். எங்கள் கடையில் நான் வேலை செய்யும்போது காலையில் ரொட்டி, அவ்வளோ கூட்டம் இருக்கும். காலையில் ரொட்டி நான் ஒரு ஆள், ஒரே மாஸ்டர். இங்கே வந்துட்டு நைட்டு கோரிங், ஒரே கோரிங் தான், வேறு எதுவுமே ஓப்பன் இருக்காது. அங்கே ரொட்டி போடும்போது அப்படி தான், ரொட்டி மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், மற்றதெல்லாம் க்ளோஸ். மதியத்துக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். இங்கே அப்படி தான், கோரிங் மட்டும்தான். ரொட்டி இருக்கும், டம்மியாக இருக்கும் நைட்டு. அங்கே வந்துட்டு கோரிங் இருக்கும் காலையில், ஆனால் டம்மியாக இருக்கும். ரொட்டி தான் மெயின். அங்கே நம்ம வந்துட்டு மெயினாக இருந்தோம், இங்கேயும் வந்து நம்ம மெயினாக இருக்கிறோம். ரொம்ப கெத்தாக தான் போகுது. அந்த பசங்கள்லாம் ஹாய் அங்கிள்னு சொல்லும்போது பக்கத்தில் இந்த ஓனரோட அக்கா பையன், அந்த பையன் பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போல் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லா பசங்களும் அப்படி தான், ஒரு மாதிரி வரும்போது போகும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு ஹாய் அங்கிள்னு சொல்கிறது, நம்ம பார்த்துட்டு தலையாட்டி சிரிச்சுட்டு போகிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவங்களாம் வேறு முகத்தோற்றம், வேறு கலர், வேறு லாங்குவேஜ், அவங்களாம் வித்தியாசமாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அவங்க நம்மளை வந்துட்டு ஹாய் அங்கிள்னு சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறது ஒரு மாதிரியாக வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. இது மாதிரி ஆனதில்லை. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் அந்த நாள் கடந்துட்டேன். என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. என்ன இங்கே இருக்க சில பேர் குடிக்க சொல்லி கேட்குறாங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, அது எனக்கு செட் ஆகாது, அன்றைக்கே தெரியாதனமாக பிடிச்சிட்டேன் ரம்ஜானுக்கு அப்படி சொல்லி தட்டி கழிச்சிட்டு அதோடு இருக்குது. கையெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இந்த விரல்களில் வந்துட்டு அலர்ஜி மாதிரி வருது. சரியாடுன்னு நினைக்கிறேன், வேர்க்கூர் மாதிரி. அப்படி அது அதிகமாச்சுன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது, பார்ப்போம். இந்த நாள் முடிஞ்சிச்சு. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில்.